அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. சனி பகவானோட செவ்வாய், சூரியன், புதன் எல்லாருமே இங்கே இந்த மாதத்துல இருக்க போறாரு. இந்த மாத பிற்பகுதியில சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருவாரு. அதே போல உங்களுடைய வீடு ஒரு புதிய வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வண்டி கடனுக்காக நீங்க கடன் உதவி அரசாங்கத்துல எதிர்பார்த்திருக்கீங்க அப்படின்னா அது இந்த மாத பிற்பகுதியில அது கிடைக்கும் அப்படிங்கறதுதான். உங்களுடைய முயற்சிகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், அதே போல தடைகளும் ஏற்படும். இருந்தாலும் நீங்க அதையெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய சகோதர வழியில ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உருவாகும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு வேலையில நல்ல திறமை பழிச்சிடக்கூடிய வகையில இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும், நிர்வாக திறமையும் உருவாகும். இருந்தாலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்துல வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி தண்ணீர் குடிங்க. வயிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே போல அல்சர் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய உணவுகளை நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கிறது நல்லது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். பல வகைகளை அதிகமா எடுத்துக்குங்க. உடற்பயிற்சி தினமும் செய்யுங்க. அது உங்களை நல்ல ஒரு கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். காலையில விடிய காலையில 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வாங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்னும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுதான். தொழில் வியாபாரத்துல இருக்கவங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்குது. இருந்தாலும் இந்த கைவலி உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இதெல்லாம் ஏற்படக்கூடும். அதுல தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிடுறது, ஏதாவது ஒரு மருந்து தடவுறது அப்படின்னு நீங்க இருந்துக்காம தக்க சிகிச்சை எடுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ உதவி நாடுறது, மருத்துவரையோட ஆலோசனை பெறுவது மிக சிறப்பு அப்படிங்கறதுதான். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இந்த மாதம் தேவைப்படும். உடல் உபாதைகளும் ஏற்படும். அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அடிக்கடி வெளியூர் போறக்கூடிய பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதுல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுதான். உங்களுடைய சுகஸ்தானம் இந்த மாதத்துல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் மாணவர்கள் மிக மிக கடுமையாக உழைக்கணும். நல்லா படிங்க. அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கறதுதான். மாணவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் அற்புதமான மாதம். பத்திரகாளி அம்மன் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் அந்த அம்மனோட வழிபாடு செய்யும் போது மன தைரியம் அதிகரிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.